ஃபாஸ்டிங் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்தால் கடவுள் நம்மளுக்கு அது தருவார், இது தருவார். அது கிடையாதுங்க ஃபாஸ்டிங்குங்கிறது இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல கழிவு நீக்கி பாடியை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங்காக சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறையும்ப்பா அப்படிங்கிறதுக்காக வெயிட் லாஸ் இருக்காங்க. வெயிட் லாஸ்க்காக காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்றேன். நைட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன். வெறும் ஒரு வேளை உணவு மட்டும், நான் 3 வேளை உணவில் என்ன சாப்பிடுவேனோ அதை ஒரே வேலை உணவா நான் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இது வெயிட் லாஸ்க்காக இன்னொரு விஷயம் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபாஸ்டிங்கு போயிடுறாங்க. காலையில ஜூஸு, மதியானம் ஜூஸு, நைட்டு ஜூஸு, எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. கரெக்டு. அடுத்த நாள் அவங்களுக்கு எப்படி மோஷன் போகும்? ஏன்னா வாரத்தில் 7 நாள் லிக்விட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஒரு 8th டே போகும்போது அவங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு பாடி ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டு எகெயின் ஒரு சாலிட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க சடனாக. இது எப்படி கரெக்ட் ஆகும்? ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சவுமிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விரதம், அதாவது ஃபாஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபாஸ்டிங் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, ஃபாஸ்டிங் குட் ஆர் பேட், எந்த மாதிரி ஃபாஸ்டிங் எடுத்தால் நல்லது, எந்த ஃபாஸ்டிங் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நல்லா பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்டிங்னாவே தெரியும் விரதம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்போ நம்ம ஓல்டன் ஏஜஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெண்கள்லாம் எடுத்துட்டீங்க, வாரத்தில் ஒரு நாள் அந்த ரிலீஜியஸ் ரீதியாக காடுக்காக ஃப்ரைடே ஒரு வேலை எடுக்காமல் இருப்பாங்க, இல்லை சாட்டர்டே 1 டே கூட எடுக்காமல் இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்டிங் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்தால் கடவுள் நம்மளுக்கு அது தருவார், இது தருவார். அது கிடையாதுங்க ஃபாஸ்டிங்குங்கிறது இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல கழிவு நீக்கி பாடியை புதுப்பிக்கிறதுக்கு. இப்போ 7 டேஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம், டயர்ட் ஆகிறோமா இல்லையா? சேம் லைக் அதே மாதிரி தானேங்க பாடியும். இப்போ எல்லா நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கு. 365 நாளும் நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும் போது நம்ம பாடி ஆகப்பட்டது ரொம்பவே டயர்ட் ஆகும். எக்ஸ்பெஷலி நம்மளோட ஸ்டொமக்குங்கிறது ஒரு கிரைண்டர் மாதிரி தான். நம்ம கிரைண்டர் நம்ம 1 இயருக்கு மேலே ரொம்ப லாங் யூஸ் பண்ணாவே, நம்மளுக்கு நார்மலாக வீட்டில் வாங்கி வைக்கிற கிரைண்டரே பார்த்தீங்கன்னா கேரண்டியே 5 இயர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாடிங்கிறது லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண ஒரு விஷயத்தை எப்போ பாரு ஒரு 2 hours ஒன்ஸ் நம்ம சாப்பிட்றது, மெல்றது, நம்ம அப்படி சூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு கிரைண்டர் தானே, அதுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும்ல. நம்மளால 7 நாளே ஒர்க் பண்ண முடியல, அப்போ நம்ம பாடி மட்டும் எப்படி ஒர்க் பண்ணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் விடுவோம், வயிறை சுத்தப்படுத்துவோம், உடம்பை ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போங்கிறதுனால நம்ம அப்போ ஃபாஸ்டிங்குங்கிறது வீக்லி ஒன்ஸாக மாறி ஒரு வேளை உணவில் மட்டும் ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்காக மாறிடுச்சு. ஃப்ரைடே ஆனால் ஹிந்துஸ் இந்த கோயிலுக்கு போகிறவங்கலாம் ஃப்ரைடே சாட்டர்டேயில் ஏதோ ஒரு நாள் எடுக்கிறது, இல்லை டியூஸ்டே எடுக்கிறது, இது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்கு ஃபாஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக? கடவுளுக்காகவா? கிடையவே கிடையாதுங்க. நம்மளுக்காக, நம்ம பாடிக்காக மட்டுமே தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபாஸ்டிங் இருக்கலாம், எது குட், அது எது எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபாஸ்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வெறும் லிக்விட் மட்டுமே இன்டேக் எடுத்துட்டு ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க, அதை லிக்விட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஒன்லி வாட்டர் மட்டுமே இன்டேக் எடுத்துட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி த்ரைஸ் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், இது நான் ரிலீஜியஸ்க்காக இருக்கிறேங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காங்க. சில பேர் ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்காங்க தெரியுமா? வெயிட் லாஸ்க்காக. நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங்காக சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறையும்ப்பா அப்படிங்கிறதுக்காக வெயிட் லாஸ் இருக்காங்க. சரி, ஓகே, வெயிட் லாஸ்க்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு இல்லை. பட் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் நல்லது, எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஜென்ரலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்க்காகவே பார்க்குறோமே. வெயிட் லாஸ்க்காக இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு டயட்டிஷியனே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே ஒரு
மெனு கார்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது மட்டும் தான் சாப்பிடணும், ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங் சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி அது இப்படி தான் இந்த பிரேக்ல இந்த இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இது வந்து இஸ் இட் குட் ஆர் ரைட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இது பேடா இல்லை குட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரிய வரும். ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ற உணவு எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ்க்காக நம்ம சாப்பிட்றோம். காலையில் வந்துட்டு கொஞ்சோண்டு இட்லியோ தோசையோ, மதியானம் கொஞ்சோண்டு ரைஸ், நைட்டுக்கு சாப்பிட்டா ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெயிட் லாஸ்க்காக காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்றேன், நைட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன், வெறும் ஒரு வேளை உணவு மட்டும், நான் 3 வேளை உணவில் என்ன சாப்பிடுவேனோ அதை ஒரே வேளை உணவாக நான் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நான் 3 வேளையை என்ன பார்ட்டிஷன் பண்ணுறனோ அது வந்து காலையில் ஒரு வேளை சாப்பிட்றோம், கொஞ்சமாக சாப்பிட்றோம், மதியானம் ஒரு வேளை சாப்பிட்றோம், கொஞ்சமாக சாப்பிட்றோம், நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றோம், கொஞ்சமாக சாப்பிட்றோம். ஆனால் இப்போ வெயிட் லாஸ்க்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு வேளை மட்டும் காலையில் வந்துட்டு சாப்பிட வேண்டிய இட்லியும் சரி சாப்பாடு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று நைட் அதிகமாக சாப்பிட்றாங்க, இல்லைன்னா மதியானமே அதிகமாக சாப்பிட்றாங்க. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்கு வந்துட்டு ஓவர்லோடு தாங்க ஆகும், ஸ்டொமக்குக்கு வந்து இன்னும் ஓவர் ஃபங்க்ஷன் தான் ஆகும். ஏன்னா ஒரு 3 வேளை செய்ய வேண்டிய விஷயத்த ஒரே வேலையை செஞ்சிச்சுன்னா பாடிக்கு ஓவர்லோடு தானே. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறதுமே தப்பு. சரி, வேற எந்த மாதிரி தான் ஃபாஸ்டிங் இருக்கிறது? அப்போ வெயிட் லாஸ்க்கு எப்படி தான் நான் சொல்லட்டுமாங்க? அதாவது டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு ஃபாஸ்டிங் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இது வெயிட் லாஸ்க்காக இன்னொரு விஷயம் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபாஸ்டிங்கு போயிடுறாங்க. காலையில் ஜூஸு, மதியானம் ஜூஸு, நைட்டு ஜூஸு, எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. கரெக்டு. அடுத்த நாள் அவங்களுக்கு எப்படி மோஷன் போகும்? சில பேர் அது மோஷன் போலினா நான் சாப்பாடு இன்டேக்கே எடுத்துக்கல, ஸோ எனக்கு மோஷன் போகல, அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸே இல்லை. லிக்விட் ஃபாஸ்டிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்த நாள் நம்ம எனிமாவை எடுத்து நம்ம வயிற்றுல இருக்க கழிவை வெளியேற்றினா மட்டும்தான் லிக்விட் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது. இல்லைப்பா நான் லிக்விட் தானே குடித்தேன், யூரின்ல போயிருச்சு, நான் மோஷன் போனால் என்ன போலினா என்னங்கிற அந்த அவேர்னஸ் கூட இல்லாம சில பேர் வந்து கரெக்ட்டுங்கிற மாதிரி லிக்விட் ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாள் லிக்விட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஒரு 8th டே போகும்போது அவங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு பாடி ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டு எகெயின் ஒரு சாலிட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க சடனாக. இது வந்து எப்படி கரெக்ட் ஆகும்? ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாள் லிக்விட் ஃபாஸ்டிங் எடுத்தாங்கனாலும் அவங்கள நம்ம எனிமா எடுத்து அவங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை கூட ஜூஸ் குடிக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஐஸ் இல்லாமல் சுகர் இல்லாமல் நம்ம நார்மலாக என்ன பண்ண முடியுமோ நாட்டு சர்க்கரையோ இதையோ போட்டு நம்ம அவங்கள ஜூஸ் எடுக்க சொல்லலாம். இதை எடுத்து 7 days 10 days சேலஞ்ச் முடிஞ்சிருச்சுன்னா இந்த 11th டே ஒருவேளை உணவுல மட்டும்தான் அவங்க சாப்பாடு இன்டேக் வச்சுக்கணும். அதாவது குக்குடு ஃபுட்ஸ்குள்ள போகணும். டக்குன்னு 3 வேளை உணவுமே குக்குடு ஃபுட்ஸ்குள்ள போயிட்டாங்கன்னா அதுவுமே டேஞ்சர் எஃபெக்டை கொடுத்துரும். இவ்வளோ நாள் நம்ம ஃபாஸ்டிங் இருந்ததே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ லிக்விட் ஃபாஸ்டிங்குமே நல்லது. ஸோ எந்த வேலை எடுத்தா ஓகே அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மட்டுமே எடுத்து இன்டேக் எடுத்துட்டு ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. வாட்டர் எடுக்கிறது தப்பு இல்லை, எந்த டைம்ல எடுக்கணும்? வின்டர் சீசன் பெஸ்ட்டா, சம்மர் சீசன் பெஸ்ட்டா? ஏன்னா வின்டர் சீசன்ல நம்மளுக்கு நார்மலாகவே சன்லைட் கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு அப்போ பசியின் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம்ல ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் நல்லது தான். பட் இன் சம்மர் சீசன்ல வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பேட் எஃபெக்ட். அது நம்ம பாடிக்கு அட்வர்ஸ் எஃபெக்டை கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் தான் பண்றதுக்கு இருக்கீங்க, வீட்லயே தான் இருக்கீங்கன்னா கூட நம்ம பாடி இந்த யூவி லைட்ஸுக்கு நம்ம பாடி வந்து இன்னும் டீஹைட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். வாட்டர் மட்டுமே நம்மளுக்கு வந்து எனர்ஜி மட்டுமே கொடுக்காது. ஸோ அது கூட நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை குக்குடு ஃபுட்ஸோ எடுத்துக்கப்படும் போது தான் பாடி வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு 3 days சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். 4th டே ஆட்டோமேட்டிக்கலாகவே ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு வாமிட் ஆகிட்டு நாசியா ஆகிட்டு எல்லாமே பாடி ரொம்ப நம்மளோட குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்கு ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங் கரெக்ட், வின்டர் சீசனில் கரெக்ட், சம்மர் சீசனில் தயவுசெய்து அதை ட்ரை பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேர் நம்மக்கிட்டே வர பேஷண்ட்டே சொல்லியிருக்காங்க, மேம் நீங்கள் எந்த டயட்டும் எனக்கு கொடுக்காதீங்க, ஆல்ரெடி நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஓகே எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இப்போதான் ஒரு ஜஸ்ட் 5 நாளாக தான், ஒரு 6வது நாள் மட்டும் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பவும் நான் அந்த டயட்குள்ளே போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுவுமே தப்பான ஒரு விஷயம் தாங்க. ஒரு விஷயத்த நம்மளால ஒரு கண்டினியூ பண்ணிட்டு அதை வந்து சடனாக வந்து மாற்றினோம்னா நம்ம எந்த எஃபெக்ட்டுக்காக
இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பெரும்பாலுமே எல்லாரும் வெயிட் லாஸ்க்காக தான் எடுக்கிறாங்க. யாருமே இப்போ இருக்கிற ஃபாஸ்டிங் வந்து பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதே கிடையாது. ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் நம்மளோட புரிதல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்தால் உடம்பு வெயிட் லாஸ் ஆகும், டயட் இருந்தால் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகும். இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டோம். டயட்டு தான் முக்கியம், சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கியே பயனளிக்கிறோமே தவிர அதனால நம்மளுக்கு என்ன நடக்குது, அதனோட நன்மைகள் நம்மளுக்கு என்னங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் இருக்கணும், நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ வீடியோ பார்த்து நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பேர் டயட்டிஷியன் யூஸ் பண்ணி நான் இதை ஃபாலோ பண்ணேன், டாக்டரோட சஜஷன் இல்லாமல் நிறைய டயட்டிஷியனை இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன், இதெல்லாம் பண்ணுறீங்க, சரி. உங்களோட ஹெல்த்துக்கு இது ஓகேவா? நீங்கள் ஒரு 2 days எடுத்து பார்க்கணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குமே எடுத்தோட்டி 2 days பார்த்துட்டு if you are feeling good, ஓகே உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா மட்டும்தான் யூ கேன் ஸ்டார்ட் வித் அனதர் டே. அதை விட்டுட்டு நம்ம ரெகுலராக எனக்கு ஓகேவோ இல்லையோ, நான் வேலைக்கு போகிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரொம்ப ஹெவியான ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்க போய் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா? இந்த சம்மர் சீசனில் எது நம்மளுக்கு முக்கியம், எது நம்மளால எடுத்துக்க முடியுங்கிறத பாடி ஹேபிச்சுவேஷனும் முக்கியம். ப்ளஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 days உங்கள் பாடியை ஹேபிச்சுவேட் பண்ணுங்க. அந்த ஹேபிச்சுவேஷன்ல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் 3rd day வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நீங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஹெவியான ஒரு ஃபுட் எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 நாள் வந்துட்டு நான் வெறும் லிக்விட் மட்டும் சாப்பிட்றேன், இல்ல 2 நாள் வந்து கொஞ்சோண்டு ஒருவேளை உணவு மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, மார்னிங்கும் நைட்டு எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லைட் ஃபுட்டு, ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இட்லி ஆவில வச்ச ஃபுட்டு, நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம், இட்லி, அது மாதிரி தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு நான் நைட் ஃபுல்லாக சிக்கன் சாப்பிட்றேன், இல்லை மார்னிங் ஃபுல்லாக பீஸா பர்கர் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த டயட் எப்பவுமே உங்களுக்கு வந்து டேஞ்சர் எஃபெக்டை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் இப்போ நம்மளே முனிவர்கள்லாம் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேர் வெறும் சாப்பிடாம ஃபுல்லாக எந்த ஒரு வாட்டர் இல்லாமல், சாலிட் ஃபுட் இன்டேக் இல்லாமல், ஃப்ரூட்ஸ் இல்லாமல், வாட்டர் கூட இல்லாமல் இருக்கிறத பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பரான ஒரு வேலை தான் அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. வெறும் ஏரை மட்டும் கல்ப் பண்ணிட்டு, அதாவது ஒரு காற்றை மட்டும் சுவாசிச்சு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு முடியும். ஏன்னா அவங்க ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாமே. ஆனா இப்ப மக்கள் அதை புரியாம நான் ஒரு 10 நாளைக்கு எந்த ஃபுட்டுமே சாப்பிட மாட்டேன், எம்டி ஸ்டொமக்ல இருப்பேங்கிற பேர்ல நிறைய பேர் அதை தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ்க்காக நீங்க ட்ரை பண்றதுனால ஓகே தான், பட் எந்த டைம் நம்ம சூஸ் பண்றோம், எப்படி சூஸ் பண்றோம். இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த சம்மர் சீசன்ல நீங்க ஃபாஸ்டிங்கே இருக்க தேவையில்லை. ஏன்னா பாடி வந்து வெயில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே ஸ்வெட் ஆகுது, ஸ்வெட்லயே உங்களுக்கு கழிவுகள் வெளியேறிடும். இதுல வந்து நீங்க வெயிட் லாஸும் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுவீங்க. இதுக்காக நீங்க பர்டிகுலரா போட்டு இந்த ஃபாஸ்டிங் நான் காலையில ஃபுல்லா உணவு சாப்பிடாம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருப்பேன், மதியானம் நிறைய சாப்பிடுவேன், நைட்டு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், இப்படி இருக்க வேணாம். நீங்க ஈக்குவல் குவான்டிட்டியா ஃபுட்டை பிரிச்சு 5 வேளை உணவா கூட சாப்பிடுங்க, பட் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எந்த உணவு உங்களுக்கு நல்லது. இப்போ சில பேர்லாம் வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், சும்மா பீட்சா மட்டும் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே தப்பான விதம் தான். 3 வேளை உணவுல வெறும் பழங்கள் கூட சாப்பிடலாம். ஒருவேளை உங்களுக்கு உணவு சாப்பிட பிடிக்கல, வெயிட் லாஸ் ஆகணும், ஆனா உணவு சாப்பிட பிடிக்கலன்னா காலையில ஒரு 3 கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஒரு பீஸு, நெக்ஸ்ட் மாதுளம்பழம் ஒரு கப்பு, நெக்ஸ்ட் வந்து பனானா ஒரு கப், இது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். மதியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரைஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஒரு கப் எடுத்துக்கலாம். நைட்டுக்கு வந்து நீங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸுக்கே ஸ்கிப் ஆகிக்கலாம். இந்த மாதிரி சம்மர் சீசன்ல டயட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம உடம்பு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பாடி டீஹைட்ரேட் ஆகாம ஹெல்த்தியாகவும் இருக்கும், பாடி மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டயர்டும் ஆகாது. ஏன்னா வியூவர்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் பத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது புரியும். ஸோ இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை மாதிரி போங்க, வித் கைடன்ஸோட போங்க, ஹெல்த்தியா இருங்க. இது போன்ற ஆரோக்கியமான பதிவு வேணும்னா ஹெல்த் கஃபே சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.